பார்த்துக்கலாம். சரியா? இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா உதயாதி நாளிகை இதுவரைக்கும் தானே உதயாதி நாளிகை மொத்த வினாடியா செஞ்சோம். இதெல்லாம் குழந்தை இருக்கு. இதை வினாடியா செஞ்சு ஒரு நாளை நகர்ந்து இல்லையா இதெல்லாம் பெருக்கி ஒரு நாளின் மொத்த வினாடியா வகுத்தீங்கன்னா குழந்தை நான் சொல்ல புரியுதா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஒரு நாளை நகர்ந்து இதுதானே 60 நாளைக்கு குழந்தை வினாடி இருக்கு. இதை மொத்த வினாடியா செஞ்சு வினாடி ஆக்கிடும். நாளி ஆக்கிட்டு வினாடி ஆக்கிடும். ஆக்கிட்டு இதால பெருங்குவோம். சரி, ஒரு நாளோட அளவால பெருக்குவோம். பெருக்கிட்டு ஒரு நாளின் மொத்த வினாடி அளவே 60 நாளி இருக்குங்களா? 60 பெருக்கல் 60 3660 வினாடி. 118 118 கணக்கு போட்டிருக்காரு. அவர் தேதிக்கு போட்டிருக்காரு. ஆமா, அவர் வேற வருஷம் அந்த வருஷத்துக்கு போட்டிருக்காரு. நம்ம முன்னைக்கு போட்டு இருக்கோம். இப்ப கரண்ட்ல போடுறீங்க அதே போட்டுருக்காங்க. அது இனிமே வரப்போற போட்டுருக்கீங்க. சரியா? பிறக்க போற குழந்தைதான் போடுறீங்க. இப்ப நம்ம பாத்துக்கலாமா? சார் இதை வினாடி ஆக்கணும். இப்போத மொத்தம் வினாடியா மாத்துவோம். எவ்வளவு 540 பிளஸ் 7 அரை. சரியா? போட்டீங்கன்னா 547. சரியா? 547 அரை. இதான் வினாடி ஆக்கி வச்சிருக்கோம். அதை எடுத்தாலும் நீங்க கொண்டு வந்துறேன். உதயாதினாலே மொத்தமாக்கி அதை கொண்டு வந்துறேன். 547 அரை. இதுல ஒரு நாளை நடத்தவே 9 அறம் பெருக்கிறோம். 547 புள்ளி 5 போட்டிருக்கேன். அதுக்கு இப்போ 5 போட்டிருக்கேன். புள்ளி 5 போட்டிருக்கேன். பெருக்கல் 4927. சரியா? எதை பெருக்கிருக்கோம் குழந்தை பிறந்த இடைப்பட்ட நிலத்தை வினாடியாக்கி உதயாதி நாளியை வினாடியாக்கிருக்கோம். இதான் குழந்தை பிறந்திருக்கு. அதை வினாடியாக்கிருக்கோம். இங்க கொண்டு வச்சிருக்கோம். இந்த 9 60 540 இந்த 7 பிரஷ் பண்ணிட்டோம். 547 வினாடியை கொண்டு இங்க வச்சிருக்கோம். அத ஒரு நாளுடைய நகர்னால பெருக்கணும். 4927 வினாடி வந்திருக்கு. சரியா? இத ஒரு நாளைக்கு வினாடியோட இருக்கு. 60 நாளைக்கே நம்ம 60 நாளைக்கே பெருக்கிட்டோம். 3000 ஒரு பாகை ஒரே ஒரு பாகை 36 வினாடி. ஒரு பாகை புள்ளி 36 போயிருக்கு. மேசராசியில் சென்ற பரிமாணம் இது சென்றது. மேசராசி மொத்த பரிமாணம் இருக்கு 35 மொத்த பரிமாணம் 435 தானே. 4235 மொத்தம். இது மேசராசி மொத்த பஞ்சாங்கத்தை கொடுத்துருக்காங்க. இது மேசராசி மொத்த பரிமாணம். குழந்தை பிறந்த சென்ற பரிமாணம் 154 அது மட்டும் மைனஸ் பண்ணிட வேண்டியதான். சரியா? கழிச்சிட வேண்டியதான். 154 இங்க 2 இங்க 4 சைவர் இங்க 2 1 இதுவே இருப்பு 120 மேசராசிக்கு இருப்பு எடுத்து சொல்லிருக்கீங்க. சென்றது போக நின்றது 120 60 வரும். வருமா? 4 எவ்வளவு 425 435 நம்ம எடுக்கும்போது 2 34 தான் நினைக்குது. மேசராசிக்கு போடுவது இந்த 120 அங்கு பகுத்தல் 50 எவ்வளவு வருது? 2 வருதா? 2 நாடிகை 24 வினாடி. இதான் இருப்பு இருக்கு. அது குழந்தை பிறந்த நேரத்து வரைக்கும் எத்தனாம் தேதிக்கு? 18ஆம் தேதி. அது வரைக்கும் 18ஆம் தேதி குழந்தை பிறந்த நேரத்து வரைக்கும். சரியா? ஆக இந்த மிச்சம் இது வந்து எத்தனை நாளைக்கு இருக்குது? 31 நாளைக்கு 14 நாளைக்கு மிச்ச நாளைக்கு இது இருக்கு.